திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 50 மாத காலம் ஆகின்றன. இந்த 50 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தமிழக மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அவள் முழுமையாக நிறைவேற்றவில்லை. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 525 அறிவிப்புகள் வெளியிட்டார்கள். அதுல ஒரு 10% அறிவிப்புகள் தான் இதுவரைக்கும் நிறைவேற்றியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் மற்ற அறிவிப்புகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. வேண்டும் என்று திட்டமிட்டு நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகளை வெளியிட்டு இன்றைக்கு விதிவிலக்கி இருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்கள். சிந்திச்சு பாருங்க, தேர்தல் வந்தா பொய் வாக்குறுதி அளிப்பாங்க, மக்களை ஏமாற்றுவாங்க, தந்திரமா அழகா கவர்ச்சிகரமா பேசி வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு ஓட்டு போட்ட மக்களை மறக்கின்ற கட்சி திமுக கட்சி. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா சொத்து வரி உயர்த்த மாட்டோம் என்று சொன்னாங்க. இப்ப என்னாச்சு? கடைக்கு இங்க இந்த நகராட்சியில கடைக்கு 150% வரி உயர்த்திருக்கிறாங்க. 1000 ரூபாய் கடைக்கு வரினா அதிமுக ஆட்சியில் இப்ப 2500 ரூபாய் வரி செலுத்துவோம். அதிமுக ஆட்சியில் வீட்டு வரி 1000 ரூபாய் என்றா இன்னைக்கு 2000 ரூபாய் செலுத்த வேண்டும். அதே போல குடிநீர் வரி, குப்பை வரி, மின் கட்டணம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. முதற்கட்டமா 52% ஏற்றினாங்க. ஒவ்வொரு வருடமும் 5% ஏற்றி இன்றைக்கு 3 ஆண்டுல 15% மின் கட்டணத்தை உயர்த்தி இன்றைக்கு மின் கட்டண உயர்வு 67%. கடைக்கு பீக்கவர். இப்படி மக்கள் மீது சுமை சுமத்துகின்ற அரசாங்கம் தேவையா? இன்னைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, அதே போல புயல், கஜா புயல், கொரோனா, இந்த காலகட்டத்தில் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சிறப்பா திறமையா செயல்பட்டு விலைவாசி உயராமல் பார்த்துக்கிட்டோம். ஏழை மக்கள் பாதுகாக்கப்பட்டாங்க. இன்றைய தினம் புயலும் இல்லை, வெள்ளமும் இல்லை, வறட்சியும் இல்லை, இன்றைக்கு கொரோனாவும் இல்லை. இப்படிப்பட்ட காலத்தில் விலை உயர்ந்ததற்கு காரணம் ஒரு பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகின்ற காரணத்தினால இன்னைக்கு விலைவாசி உயர்ந்து ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலையை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? மக்களோட ஆட்சி தேவையா? இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் அரிசி விலையை நீங்க பாருங்க, அதே மாதிரி பருப்பு விலை பாருங்க, எண்ணெய் விலை பாருங்க. இப்படி விலை உயர்ந்தால் மக்கள் எப்படி சாமானிய மக்கள் வாழ்க்கை நடத்த முடியும்? இன்றைக்கு வருமானம் குறைஞ்சிருது, செலவு அதிகரித்துடுது. இப்படிப்பட்ட ஆட்சி அவல ஆட்சி அகற்றுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொது தேர்தல். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் என்னவோ அது குடும்ப கட்சி. அது கட்சி அல்ல, கார்பரேட் கம்பெனி. அது ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியில ஸ்டாலின் சேர்மனா இருக்கார், மற்றவங்கெல்லாம் டைரக்டரா இருக்கிறாங்க. கட்சியா இருந்தா மக்களுக்கு சேவை செய்வாங்க, மக்களுடைய பிரச்சனை பார்ப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க. இது கம்பெனி. கம்பெனியில வரவு செலவு அதுதான் கணக்கு பார்க்கிற கம்பெனி. அப்படிப்பட்ட கம்பெனி தேவையா? திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்தார், அதுக்கு பிறகு ஸ்டாலின் இப்போ உதயநிதி கொண்டு வருவதற்கு முயற்சி பண்றார். அது ஒருபோதும் நடக்காது. இப்படிப்பட்ட குடும்ப ஆட்சி தேவையா? வாரிசு அரசியல் தேவையா? மன்னர் ஆட்சி வேணுமா? ஆக இன்றைக்கு மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட்டு பல ஆண்டு ஆகிவிட்டது. ஆக இது ஒரு ஜனநாயக நாடு. இன்னைக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஏன் இங்க இருக்கிறவங்க யாரும் முதலமைச்சர் ஏத்துக்கிட்டு மாட்டாங்களா? வரலாம்ல, நீங்களா வரலாம்ல. இது அதிமுக கட்சியில் தான் நடக்கும், வேற எந்த கட்சியிலும் நடக்காது. திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் கட்சியிலையும் அதிகாரத்துக்கு வர முடியும், ஆட்சியிலையும் அதிகாரத்துக்கு வர முடியும். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சாமானிய தொண்டன் கூட இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராகலாம், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராகலாம். இந்த கட்சியில இந்த ஜனநாயக அமைப்புள்ள ஒரே கட்சி அதிமுக கட்சி. அப்படி இருக்கிற காரணத்தினால்தான் என்னை போல் இருக்கின்ற கிளை செயலாளராக இருந்து உங்கள் முன் பொதுச் செயலாளராக வந்து பேசுகின்ற வாய்ப்பை பெற்றுக்கிறேன்.
திமுக முடியவே முடியாது. ஒரு வார்த்தை எங்கேயாவது ஒரு கூட்டத்தில் திரு ஸ்டாலின் எங்க குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் எவரும் இனிமேல் பெரிய கட்சி பொறுப்புக்கு வரமாட்டாங்க, தலைவர் பதவிக்கு வரமாட்டான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரி எங்க குடும்பத்தை தவிர்த்து எவரேனும் ஒருவராவது நிச்சயமாக திமுக சார்பா முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிப்புன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். எந்த காலத்துக்கு நடக்காது. அது ஒரு கம்பெனி ஆகிவிட்டார்கள். ஆக இனி தமிழகத்திற்கு அந்த கட்சிக்கு இடம் கொடுக்க கூடாது. ஏனென்றால் இது மிகப்பெரிய ஒரு நோயாக மாறிவிடும். ஆகவே குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்பெயில் வைக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொது தேர்தல். அதே போல எல்லா வகையிலும் ஊழல் துறையே இல்லை, லஞ்ச லாவணியும் எல்லா இடத்திலும் இருக்குது. நீங்க பத்திரப்பதிவுக்கு போனீங்களா, அங்க உடனே அதுக்கு உண்டான கப்பத்தை கட்டினா தான் பத்திரப்பதிவு செய்வாங்க. ரியல் எஸ்டேட் பண்றவங்க எல்லாம் நலிஞ்சு போயிட்டாங்க, அந்த இடம் வாங்குறவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு லஞ்சம். இந்த இப்படி ஆட்சி தேவையா? அதே போல இன்னைக்கு டாஸ்மாக் ஊழல் யாருன்னு உங்களுக்கு தெரியும். யார் அதுக்கு மந்திரியா இருந்தாங்க? நல்லா சொல்லுங்க சத்தமா. 10 ரூபா பாலாஜி நீங்க பேர் வச்சிட்டீங்களா? யாரு? 10 ரூபா பாலாஜி. அவர் வந்த உடனே இந்த இலாக்கா இந்த அவருக்கு கொடுத்த உடனே ஒரு டெக்னிக்கலா கண்டுபிடிச்சாரு. என்ன, தமிழ்நாட்டில் இருக்கிற மதுபான கடையில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா வசூல் பண்ணணும்னு உத்தரவு போட்டு ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் அந்த டாஸ்மாக் கடையில் இருந்து மட்டும் வருமானம் வருது. கேட்டா மேலிடத்துக்கு போங்கிறாங்க. மேலிட யாருங்க? நீங்களே முடிவு பண்ணீங்க. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. இப்படி கொள்ளையடிக்கின்ற கட்சி தேவையா? அது மட்டுமல்ல, இன்னைக்கு அண்மையில் அமலாக்கத்துறை ரெய்டு பண்ணாங்க. அந்த ரெய்டு பண்ணும் போது அதுல 1000 கோடி முதல் கட்டமாக ஊழல் இருப்பதாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பத்திரிகை செய்தி. அதுல 40,000 கோடிக்கு மேல் முறைகேடு நடைபெற்றதாக எல்லாமே பத்திரிகையில் வந்த செய்தி. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இந்த 4 ஆண்டு காலத்தில் இந்த டாஸ்மாக்ல மட்டும் 40,000 கோடி ஊழல் செய்தாக எல்லா தகவல் வந்திருக்குது. பத்திரிகையில ஊடகத்தில் எல்லாம் வெளிவந்த தகவல். இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? திமுக தாரக மந்திரம் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். இதுதான் தாரக மந்திரம், வேற ஒன்றும் கிடையாது. இந்த 50 மாத கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இதுதான் நடக்குது. இன்றைக்கு தமிழகத்தில் பல துறை இருக்குது. எந்த துறையாவது சிறப்பாக செயல்பட்டு சொன்னா எதுவுமே இல்லை. டாஸ்மாக் மட்டும்தான் அவர்கள் சரியான முறையில் வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா எதில் அதிகமா வருமானம் வருதுன்னா டாஸ்மாக்ல தான். ஏன்னா அதுல தான் கண்ணு கருத்துமா இருக்கிறாங்க, அதுல தானே துட்டு அதிகமா கிடைக்குது. அதனாலதான் அதை பத்திரமா கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அண்ணா திமுக ஆட்சிக்கின்ற பொழுது ஒவ்வொரு துறையிலும் சிறப்பா செயல்பட்டாங்க. இன்றைக்கு மருத்துவத்துறையில மிகப்பெரிய சாதனை நாங்க படைச்சோம். இந்த பகுதியில் ராமநாதபுரம் மாவட்டம் இந்த பகுதியில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சுமார் 400 கோடி 400 கோடியில இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து நம்முடைய ஏழை எளிய மக்கள் உயர்தர அறுவடை அற்புதமான அந்த மருத்துவமனையில் செயலாக்கப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில். ஒரு மருத்துவக் கல்லூரியாவது திமுக ஆட்சியில் கொண்டாந்துருக்கிறீங்களா? ஒரே ஆண்டில் அண்ணா திமுக ஆட்சியில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படைச்சிருக்கிறோம். இப்படி இதனால இங்க ஏழை மக்கள் நிறைந்தவர், விவசாயி, விவசாயி தொழிலாளி, மீனவ மக்கள், அது மட்டுமல்ல கைத்தறி நிறைந்த நெசவாளர் ஏழை மக்கள், இப்படிப்பட்ட ஏழைகள் நிறைந்த பகுதியில் நல்ல சிகிச்சை அளிப்பதற்காக அற்புதமான
இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்திருக்கிறோம். இது அதிமுக ஆட்சியுடைய வரலாற்று சாதனை. நான் முதலமைச்சர் இருக்கும் போது அறிவிச்சவர் திரு மணிகண்டன் வந்து சட்டமன்ற வந்தார். முனிசாமி அவர்கள் மாவட்ட சார்ந்தார். நானே நேரடியாக வந்து மத்திய அமைச்சருக்கு வந்து அடிக்கல் நாட்டிட்டு போனோம். இப்படி மக்களுடைய பிரச்சனை உணர்ந்து மக்களுக்கு சேவை செய்கிற இயக்கம் அதிமுக இயக்கம். அதே போல இந்த பகுதி ஒரு பின்தங்கிய பகுதி. இந்த பகுதிக்கு சட்டக்கல்லூரி வேணாங்க. அதிமுக ஆட்சியில் சுமார் 75 கோடியில சட்டக்கல்லூரி கூட. இன்றைக்கு மருத்துவக் கல்லூரியும் கொண்டாந்தது அதிமுக ஆட்சி, சட்டக்கல்லூரி கொண்டாந்தது அதிமுக ஆட்சி. இப்படி மக்களுக்கு தேவையான கல்வியை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக ஆட்சியில் இப்படிப்பட்ட ஒரு திட்டமாவது கொண்டாந்துருக்கிறாங்களா? கொண்டாந்துருக்காங்களா? தமிழகம் மட்டுமல்ல, இந்திய வரலாற்றிலேயே ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 6 சட்டக்கல்லூரி கொண்டாந்து ஒரே 5 ஆண்டுல 6 சட்டக்கல்லூரி கொண்டாந்துருக்கிறோம். இதுதான் அதிமுக சாதனை. கல்வியில புரட்சி மறுமலர்ச்சி. அம்மா அவர்கள் மிகப்பெரிய திட்டத்தை எல்லாம் வகுத்து கொடுத்தாங்க. இன்றைக்கு கல்வி வந்து சிறக்க வேண்டும். அதற்காக அதிகமான நிதி ஒதுக்கீடு, பள்ளி கல்வித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு, அதே மாதிரி உயர்கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு, ஒரு புரட்சி மறுமலர்ச்சி, தேவையான கல்லூரிகள். நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சி 10 ஆண்டுகள் ஆட்சியில் கிட்டத்தட்ட 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, 7 சட்டக்கல்லூரி, 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி 5, அதே மாதிரி கால்நடை மருத்துவக் கல்லூரி 5, வேளாண்மை கல்லூரி 4, கால்நடை பூங்கா, ஐடி கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரியை திறந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி பட்ட படிப்பை படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்குது. குறைந்த கட்டணம். அரசாங்க கல்லூரியில் படித்தா குறைந்த கட்டணத்தில் அவர்கள் பட்ட படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்தோம். தனியார் கல்லூரிக்கு போனீங்களா கூடுதல் செலவு பண்ணி கல்வி கற்க வேண்டும். ஆனா அதிமுக ஆட்சியில் அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, மக்களுடைய எண்ணங்கள், மாணவருடைய எண்ணங்கள், பெற்றோருடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற விதமாக சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி கூட உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஒரு திட்டமாக நீங்க கொண்டாந்துருக்கிறீங்களா? இன்னைக்கு பல இடத்துல தடுப்பணை குறுக்கே, ஓடையின் குறுக்கே மழை காலத்தில் பெய்கின்ற நீர் அந்த வழியா, ஓடையின் வழியா, நதியின் வழியா கடல்ல போய் கலக்குது வீணா. அதையெல்லாம் அங்கே தேக்கி வைத்து தடுப்பணை கட்டி நிலத்தடி நீரை உயர்த்தி இன்றைக்கு விவசாயத்திற்கு தேவை நீர், குடிப்பதற்கு தேவை நீரை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த ராமநாதபுரம் மாவட்டம் வறட்சி நிறைந்த மாவட்டம். விவசாய பெருமக்கள், விவசாய தொழிலாளிகள் 70% பேர் இதில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்படி வறட்சியான மாவட்டத்தை பசுமையாக செழுமையாக இந்த மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு காவிரி குண்டாறு திட்டத்தை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றோம். காவிரி குண்டாறு திட்டம் முழுக்க அரசாங்க நிதி 14,400 கோடி. 14,400 கோடியில ஒரே திட்டம் காவிரி குண்டாறு திட்டம். நம்முடைய தமிழக வரலாற்றில் எவ்வளவு நிதி மாநில அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்டது கிடையாது. இந்த வறட்சியான பதில் இருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த 4 சட்டமன்ற தொகுதியும் இன்றைக்கு செழுமையாக இருக்க வேண்டும். இந்த கண்மாய்கள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற கண்மாய் அத்தனையும் வழி நீர் நிரப்புவதற்காக காவிரி குண்டார் திட்டத்தை முதற்கட்டமாக 700 கோடி கொடுத்து புதுக்கோட்டையில் அந்த திட்டத்தை நான் துவக்கி வச்சேன். விடியா திமுக அரசு வந்த பிறகு வேண்டும் என்ற திட்டமிட்டு, இது மிகப்பெரிய திட்டம், இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்துவிட்டால் அதிமுகவுக்கு பேர் வந்துடும் என்று திட்டத்தை அப்படியே கைவிட்டாங்க. மீண்டும் உங்களுடைய துணையோடு அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அப்பொழுது
திராவிட முன்னேற்ற கழகம் கைவிடப்பட்ட காவிரி குண்டார் திட்டத்தை மீண்டும் அதிமுக செயல்படுத்தி இந்த ராமநாதபுரம் மாவட்டம் கரும்பும் மஞ்சளும் வாழையும் நெல்லும் செழித்து வளரக்கூடிய பூமியாக மாற்றுவோம். இன்னைக்கு விவசாயிகளுக்கு ஏராளமான திட்டம். நீங்க பாத்தீங்கன்னா 2 முறை வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி, மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் எந்த நேரத்துக்கு போல மின் மோட்டர் வைக்கலாம். அது மட்டுமல்ல, விவசாயிகள் இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு அதிக இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த அரசு அதிமுக அரசு தமிழ்நாட்டிலேயே ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் சுமார் 540 கோடி பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகையை பெற்று தந்திருக்கிறோம். அதே போல மீனவர்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்திருக்கிறோம். இந்த பகுதி மீனவ மக்கள் நிறைந்த பகுதி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் மீனவருடைய கோரிக்கை ஏற்று அந்த விசைப்படகில் இருக்கின்ற மீனவர்களுக்கு மானிய விலையில டீசல் கொடுத்தோம். அதே போல இன்னைக்கு மீன்பிடி தடைகாலம், அப்பொழுது வருமானம் கிடையாது. அதை 2000 5000 உயர்த்தது அதிமுக ஆட்சியில. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் இந்த மீன்பிடி தடைகாலத்தில் கொடுக்கப்படுகின்ற நிதியை உயர்த்தி வழங்கப்படும். நான்கு ஆண்டில் 11 கடலோர மாவட்டங்களைச் சேர்ந்த 6 லட்சம் மீனவ குடும்பங்களுக்கு 321 கோடி நிவாரண தொகை கொடுத்திருக்கிறோம். 13 கடலோர மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 12 லட்சம் மீனவ மகளிர் சேமிப்பு சுமார் 363 கோடி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல 500 ஆழ்கடல் மீன்பிடி படகுகளுக்கு 4 கோடி செலவில் 75 செயற்கைக்கோள் தொலைபேசியில் வழங்கப்பட்டிருக்கிறது. விசைப்படகு ஒன்றிற்கு வழங்க எண்ணினுடைய அளவு 18,000 லிட்டராகும். இயந்திரம் பொருத்தப்பட்ட 4 படகிற்கு 4,000 லிட்டராகவும் உயர்த்தி வழங்கப்பட்டது. அது ஆழ்கடல் சூறை மீன்பிடி படகு கட்டுவதற்கான செலவினத்தில் 50% அல்லது அதிகபட்சம் ரூபாய் 30 லட்சம் மானியம் திட்டத்தின் கீழ் 110 மீனவர்களுக்கு தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் நிகழ்வை தவிர்த்திடும் பொருட்டு பாக் வளைகுடா மாவட்டங்களில் உள்ள 2000 இழுவை படகுகளுக்கு மாற்றாக ஆழ்கடல் மீன்பிடிப்பு படகுகளை புதிதாக கட்டமைப்பக ஏதுவாக ரூபாய் 80 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக ஆழ்கடல் சூறை மீன்பிடி படகுகளை கட்ட அதன் விலையில் 70% அல்லது அதிகபட்சம் ரூபாய் 56 லட்சம் மானியமாக வழங்க சுமார் 286 கோடி நிதி ஒதுக்கப்பட்டது. அதே போல 12/12/2016 வர்த்தா புயல், ஒக்கி புயல் தாக்கலுக்கு உள்ளான பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு தலா 5000 ரூபாய் நிவாரணம், இறந்தவர்களுக்கு 20 லட்சம் அந்த குடும்பத்துக்கு நிவாரணமாக கொடுத்தோம். ஒக்கி புயலால் முழுவதும் சேதமடைந்த எஃப்ஆர்பி படகுகள் மற்றும் வலைகளுக்கு நிவாரணம் 85,000 1 லட்சமாக உயர்த்தப்பட்டது. அதேபோல் கஜா புயல் போது சகதியில் சிக்கிய மீன்பிடி படகுகளை புனரமைக்க ரூபாய் 32 கோடி நிவாரணமாக வழங்கப்பட்டது. இலங்கை அரசால் விடுவிக்கப்பட்ட 167 தமிழக மீனவர்களின் படகுகளில் 36 மீன்விசை படகுகள் மீட்கப்பட்டு தமிழகம் கொண்டு வரப்பட்டது. தலா 5 லட்சம் ரூபாய் அதற்கு நிவாரணம் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு கடலோர மாவட்டத்திலும் தூண்டில் வளைவு, சிறிய மீன்பிடி துறைமுகம், தாங்கு தளங்கள் அமைக்கப்பட்டன. தமிழகத்தைச் சேர்ந்த 806 மீனவர்கள் இலங்கை சிறையிலிருந்து, 96 மீனவர்கள் ஈரான் சிறையிலிருந்தும், 11 மீனவர்கள் அபுதாபி சிறையிலிருந்தும், 10 மீனவர்கள் ஓமன் சிறையிலிருந்தும், சுமார் 28 மீனவர்கள் கத்தார் சிறையிலிருந்தும் விடுவிக்கப்பட்டு தமிழகத்துக்கு அழைத்து வரப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மத்திய அரசின் நீலப்புரட்சி திட்டத்தின் கீழ் மீனவர்களுக்கு ரூபாய் 85 கோடியில் 5000 வீடுகள் கட்டி வழங்கப்பட்டுள்ளது. இப்படி ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைய ஆட்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் கச்சத்தீவை மத்திய அரசு மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று. கச்சத்தீவு எப்பொழுது தாரை வார்க்கப்பட்டது? மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் நம்முடைய மீனவர்கள்
வலைகளை உலர வைப்பதற்கும் நம்முடைய மீனவர்கள் ஓய்வு எடுப்பதற்கும் கச்சத்தீவை பயன்படுத்தி வந்த அந்த கச்சத்தீவை அன்றைய காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி செய்த அரசாங்கம், அப்பொழுது தமிழ்நாட்டில் திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் தான் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது. உண்மைதானே? இன்றைக்கு கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று திரு ஸ்டாலின் சொல்கிறார். கச்சத்தீவை கொடுத்ததே அவர்கள் தான், கொடுப்பதும் அவர்கள் தான், மீட்க சொல்லுவதும் அவர்கள் தான். இப்படி மக்களை ஏமாற்றுகின்ற ரத்த வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி. அதே நேரத்தில் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கச்சத்தீவை மீட்பதற்காக உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து நிலுவிலே இருக்கின்றது. அதுபோல இன்றைக்கு திமுக மத்தியிலே 16 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. 16 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. பாரதிய ஜனதா மத்தியில் ஆளுகின்ற பொழுது திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தாங்க. காங்கிரஸ் அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது மத்தியிலே திமுக எம்பி அமைச்சராக வீட்டிருந்தாங்க. திரு VP சிங் அவருடைய அமைச்சரவையிலையும் திமுக இடம்பெற்றிருந்தது. ஐக்கிய குஜரால் அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுதும் மத்தியிலே திமுக அமைச்சர் இடம்பெற்றிருந்தாங்க. இப்படி VP சிங் அவர்கள் தேவகவுடா அவர்கள் இருக்கின்ற பொழுதும் திமுக மத்திய அமைச்சர் இடம்பெற்றது. இப்படி 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரே கட்சி திமுக. அப்பெல்லாம் மீனவரை பத்தி கவலைப்படல, அப்பெல்லாம் மீனவரை பத்தி கவலைப்படல. கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற எண்ணம் திமுக கட்சிக்கு வரல. இப்ப அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. மீனவ நண்பர்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக இன்றைய தினம் இன்றைய இருக்கிற முதலமைச்சர் நீலிக்கு நீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார். சிந்திச்சு பாருங்க, மீனவர்களை எப்படி ஏமாற்றாருன்னு. மீனவர்களை வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமாக மத்திய அரசு மீது பழி போட்டு இவர்கள் தப்பித்துக் கொள்ள பார்க்கின்றார்கள். அண்ணா திமுக ஆட்சி மனதுடன் கச்சத்தீவை மீட்பதற்குண்டான நடவடிக்கை முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம். இன்றைக்கு இந்த மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா, இந்த மாநகராட்சியில் பேருந்து நிலையம் கட்டுறாங்க. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரு சிறப்பான பேருந்து நிலையம் கட்ட வேண்டும் என்பதற்காக 49 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அந்த நேரத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த விரிவான திட்ட அறிக்கை கிடப்பில போட்டுட்டு 17 கோடியில் ஒரு திட்டத்தை தயாரித்து இப்போ பேருந்து நிலையத்தை கட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த கடையெல்லாம் கட்டிட்டு திமுக காரனே எடுத்துக்கிட்டான். கடை கட்டி திமுக காரன் எடுத்துக்கிட்டான். நாங்க சிறப்பான பேருந்து நிலையம் வேணும். இன்னைக்கு அங்க பேருந்துகள் எளிதா போயிட்டு வரணும். மக்களுக்கு எல்லா வசதி செய்து கொடுக்க வேணும். எல்லா கடைகளும் அங்கே இருக்க வேண்டும். ஏற்கனவே கடை வைத்திருக்க முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு பிறகு இந்த நகரத்தில் இருக்கின்ற பேருந்து நிலையத்தை அவசர அவசரமாக 17 கோடியில் கட்டி நாசம் பண்ண அரசாங்கம் தேவையா? அது மட்டும் இல்ல, இந்த நகராட்சியில இந்த வீடு கட்டுறது இருக்கு. வீடு கட்டினாலும் சரி, கடை கட்டினாலும் சரி, அதிமுக ஆட்சியில் இன்றைக்கு 100 சதுர அடி இருந்தா அதுக்கு 37,000 ரூபாய் கட்டினா போதும். இப்ப திமுக ஆட்சி 74,000 ரூபாய் பணம் கட்டணும். நீ வீடு கட்டணும்னா 1000 அடி சதுரடியில் வீடு கட்டணும்னா அதிமுக ஆட்சியில் 37,000 ரூபாய் அதனுடைய கட்டணம். திமுக ஆட்சியில் அந்த கட்டணத்தை உயர்த்தி 74,000 ரூபாய் உயர்த்தி இருக்கிறாங்க. அதாவது 37,000 ரூபாய் உயர்த்தப்பட்டது. 100%, 100% அண்ணா திமுக ஆட்சியில் திமுக ஆட்சி ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த கட்டண உயர்வு 100%. அதே போல பேரூராட்சி, இந்த பகுதியில் இஸ்லாமிய பெருமக்கள் நிறைந்த பகுதி. இன்றைக்கு வேண்டுமென்றே திமுக கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சி எல்லாம் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதை போல ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள். உண்மையிலேயே சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதிமுக கட்சி தொடங்கப்பட்டு பொன்விழா கண்ட கட்சி. தமிழகத்தில் 30 ஆண்டுக்கு மேல ஆட்சி புரிந்த கட்சி அதிமுக கட்சி. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்
தேதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், புரட்சி தலைவி மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு இப்படி தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே 30 ஆண்டுக்கு மேலாக சிறப்பான ஆட்சி கொடுத்தது. அந்த காலகட்டத்தில் மத சண்டை கிடையாது, ஜாதி சண்டை கிடையாது, ஒரு அமைதி பூங்காவாக இருந்த தமிழ்நாடு கலவர பூமியா மாறி அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி. தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, 20 தலைவருக்கு பிறகும் சரி, அந்த இருவரும் தலைவர்கள் எந்த கொள்கையை கடைபிடித்தார்களோ அதே கொள்கை இன்று வரை நாங்கள் கடைபிடித்து வருகிறோம். அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மதத்திற்கும் ஜாதித்திற்கும் எப்பொழுதும் அடிமைப்பட்டதே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஆண் ஜாதி பெண் ஜாதி இரண்டே ஜாதி தான் அண்ணா திமுக. அண்ணா திமுக ஆட்சியில நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிக்கிறோம். 2001ஆம் ஆண்டு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவிடத்திலே இஸ்லாமிய பெருமக்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் புனித ரமலான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க விலையில்லா அரிசி சுமார் 5400 மெட்ரிக் டன் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். நாகூர் தர்கா சந்தனக்கூடு விழாவிற்கு தேவைப்படும் அளவிற்கு சந்தன கட்டைகள் விலையில்லா கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு மத்திய அரசாங்கம் மானியம் 6 கோடி வழங்கிட்டு வந்தது. திடீரென்று அதை நிறுத்தப்பட்டு விட்டது. உடனே இஸ்லாமிய பெருமக்கள் என்னை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு வழங்கப்பட்ட நிதி நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அண்ணா திமுக அரசு தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். கோரிக்கை ஏற்று மாநில அரசாங்கமே, அம்மாவுடைய அரசாங்கமே 2019 முதல் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள அதே 6 கோடி தொடர்ந்து வழங்கினோம். அப்பொழுது மீண்டும் 2021ஆம் ஆண்டு இஸ்லாமிய பெருமக்கள் சந்தித்து இது போதாது, இந்த ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு நிதியை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று 6 கோடியிலிருந்து 12 கோடியா ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு நிதி ஒதுக்கீடு உயர்த்தி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஹஜ் பயணிகள் சென்னையில் தங்கி செல்வதற்கு ஹஜ் இல்லம் வேண்டும் என்று கேட்டாங்க. அதுக்கு 15 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சு ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு துணை நின்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 2016 ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்பூதியம் வழங்கும் திட்டத்தை அண்ணா திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டது. உலமாக்களுக்கும் மற்றும் ஓய்தினாளர்களுக்கு ஓய்வூதிய பயனாளியின் எண்ணிக்கை 2400 2600 உயர்த்த வேண்டும் என்று கேட்டார்கள். அதையும் உயர்த்தி கொடுத்தோம். அவளுக்கு கொடுக்கப்படுகிற ஓய்வூதியம் 750 3000 உயர்த்த வேண்டும் என்று கேட்டார்கள். அதையும் நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானியம் வேண்டுனாங்க. ஒவ்வொரு இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கும் 25,000 ரூபாய் மானியம் அண்ணா திமுக ஆட்சியில் கொடுத்தோம். வகுப்பாரியத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளி வாசல்கள் தற்காகள் பழுதுபார்த்தல் மற்றும் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள நிதி வேண்டும் கேட்டாங்க. அந்த நிதியும் அண்ணா திமுக ஆட்சியில் வழங்கப்பட்டது. இஸ்லாமிய வகுப்பினருக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறையை நீடிக்க அரசாணை வெளியிட்டதும் அண்ணா திமுக ஆட்சியில். இப்படி நிறைய திட்டங்கள். அது மட்டுமல்லாம எங்கே இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர், இந்த மண்ணின் மைந்தராக விளங்கிய மரியாதைக்குரிய டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் நாட்டுடைய ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுகின்ற பொழுது புரட்சி தலைவர் அம்மா அவர்களை ஆதரித்து அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர், அண்ணா திமுக நாடாளுமன்ற அவருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்து இந்திய நாட்டுடைய குடியரசுத் தலைவராக ஆக்கியதும் அண்ணா திமுக. அப்ப திமுக என்ன பண்ணாங்க? மரியாதைக்குரிய டாக்டர் அப்துல் கலாம் நிற்கின்ற பொழுது அவருக்கு எதிர்த்து நின்ற வேட்பாளருக்கு ஓட்டு போட்டவர் தான் இந்த திமுக கட்சி MLA MP. இவர்களால் சிறுபான்மை மக்களுக்கு நன்மை செய்கின்றவர்கள். சிந்திச்சு பாருங்க. உயர்ந்த பதவி, இந்திய நாட்டுடைய உயர்ந்த பதவி ஜனாதிபதி பதவி. அப்படிப்பட்ட பதவியில ஒரு இஸ்லாமியர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், இந்த மண்ணின் மைந்த, அவருக்கு அண்ணா திமுக ஆதரவு கொடுத்தது. அதே நேரத்தில் அவருக்கு எதிர்த்து போட்டியிட்ட அந்த ஜனாதிபதி வேட்பாளருக்கு திமுக வாக்களித்தது. இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், யார் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலா இருப்பார் என்பதை எட்டி பார்த்து நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்று சொல்லி 2026 அதே போல கொரோனா காலம்
இன்னைக்கு நம்முடைய பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியல, கல்லூரி மாணவர்கள் கல்லூரிக்கு செல்ல முடியல. ஓராண்டு பள்ளிகள் திறக்கல, கல்லூரி திறக்கல. மாணவர்கள் வைத்த கோரிக்கை எங்களுக்கு எப்படியாவது இதை சரி செய்ய வேண்டும் என்று கேட்டாங்க. மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் மன உளைச்சல் இருந்தாங்க. எங்களுடைய வாழ்க்கையில் ஓராண்டு வீணாகிவிட்டது என்று அவருடைய மன உளைச்சலை தவிர்க்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற போது கொரோனா காலத்தில் ஆல் பாஸ் போட்டோம். ஆல் பாஸ். இப்படி மாணவராகட்டும், அல்லது தொழிலாளியாகட்டும், விவசாயியாகட்டும், மீனவராகட்டும், அல்லது நெசவாளராகட்டும், எல்லா தரப்பு மக்களுக்கும் நல்லது நன்மதிப்பை பெற்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அவே வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளரை ஆதரித்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இருகர கூப்பி வேண்டி கேட்டுகிறேன். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.